Taste the Daily. ஆண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே எம்ஜிஆர் சிலை முன்பு அதிமுக தெற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பிய கழக நிர்வாகிகளை விடியா காவல்துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே எம்ஜிஆர் சிலை முன்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய அறிவிப்பின்படி அதிமுகவுடைய தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலே, குறிப்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற பொறியியல் படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் திமுக நிர்வாகி சிக்கியிருக்கிறார். இந்த சிக்கியிருக்கக்கூடிய ஞானசேகரன் யார், குறிப்பாக அந்த ஞானசேகரன் குறிப்பிட்ட அந்த சார் எந்த சார் என்று உள்ளிட்ட பல்வேறு கண்டன முழக்கங்களை முன்வைத்து அதிமுகவினர் கோஷமிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். செங்கம், கலசப்பாக்கம், போலூர் உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து ஏராளமான, குறிப்பாக ஒரு 5000க்கும் மேற்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட, மாநில, நகர, மகளிர் அணி உள்ளிட்ட பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு கோஷங்களை முன்வைத்து தொடர்ந்து அவர்கள் எழுப்பப்பட்ட போது திமுக அரசின் ஏவல் துறையாக இருக்கக்கூடிய காவல்துறை அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட இந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியில் ஞானசேகரன் என்பவர் மட்டும்தான் தற்போது சிக்கியிருக்கிறார். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் என்று அவர்கள் அந்த கோஷத்தின் போது முன்வைத்திருக்கிறார்கள். அந்த புகைப்படங்களை காட்டி அதிமுகவினர் தொடர்ந்து கோஷமிட்டிருக்கிறார்கள். ஞானசேகரன் என்பவர் திமுக நிர்வாகி இல்லை என்றால் அவரோடு அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், இன்னும் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் எல்லாம் எப்படி புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், திமுகவுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் எப்படி ஞானசேகரன் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற பல்வேறு கேள்விகளை இதில் எழுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கோஷமிட்டவர்களை காவல்துறையினர் அராஜகமாக கைது செய்து தனியார் மண்டபத்திலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை என்பது தினந்தோறும் மணிக்கு ஒரு சம்பவமாவது அரங்கேறுகிற அவலநிலையில் இருக்கிறது. அதே போன்று கொள்ளை ஒருபுறம், 3 வயதிலிருந்து 80 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு, மூதாட்டிகளுக்கு, சிறுமிகளுக்கு, மாணவிகளுக்கு கூட பாலியல் பலாத்காரம் என்பது தொடர்ந்து இழைக்கப்படுகிற அநீதியாக இருக்கிறது. இதனை கண்டித்துத்தான் மிகப்பெரிய அளவிலே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. போராட்டம் நடத்தப்பட்ட இடத்திலே ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ஜனநாயகத்தினுடைய குரல்வலையை நசுக்கும் விதமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அதிமுகவுடைய போராட்டங்களை எல்லாம் காவல்துறையினர் அடக்குமுறையை கொண்டு கையாண்டிருக்கிறார்கள். அடக்குமுறைகளை தகர்த்தெறிந்து அதிமுகவினர் தமிழகத்தின் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும், மாவட்ட தலைநகரங்களிலும், அந்தந்த பகுதிகளிலே போராட்டத்தை முன்னெடுத்து தீவிரமாக நடத்தி வருகிறார்கள். நடத்தி வரக்கூடியவர்களை கைது செய்து காவல்துறை உச்சகட்ட அராஜகத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக போராடுவதற்கு கூட உரிமை மறுக்கப்படுகிறது என்றால் நாம் தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறோமா என்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுகிறது. பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிகள் இருந்து வீட்டிலே இருக்கக்கூடிய மூதாட்டிகள் வரை பாதுகாப்பு இல்லை. அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை போன்ற முக்கியமான பல்கலைக்கழகங்களிலே அண்ணா பல்கலைக்கழகம் ஒன்று சென்னை மாநகரத்திலே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம். அப்படிப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்திலே இப்படிப்பட்ட ஒரு அநீதி நடந்திருக்கிறது. அதற்கு நியாயம் கேட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 5000க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே தனியார் மண்டபத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.